தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாடு வேகமாக பரவி வருவதாகவும் குறை கூறியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையாலும் துடிப்பு மிக்க தலைமையாலும் அனைத்து துறைகளிலும் இந்தியா புதிய சாதனைகளை இயற்றி வருவதாக அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் 6 தலைசிறந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்கி வந்துள்ளது. தமிழ்நாட்டின் சுகாதார மற்றும் கல்வித்துறை கட்டமைப்புகள் மற்ற மாநிலங்கள் பொறாமைப்படக்கூடிய வகையில் இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். ஆனால் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் தேசிய சராசரியை விட மிகவும் குறைவாக இருப்பதும், உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இரட்டை இலக்க கூட்டல் கழித்தலை கூட செய்ய முடியவில்லை என்றும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவமானகரமான சமூக பாகுபாட்டு பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது. தேசிய சராசரியை விட அதிக அளவு தற்கொலை சம்பவங்கள் இங்கு நடைபெறுவதாகவும் ஆளுநர் குறை கூறினார். கஞ்சாவிலிருந்து ரசாயன போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் மாறிவரும் போக்கு நிலவுகிறது. இதன் பின்னணியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆசையுடன் செயல்படுவதால் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தில் 33% அதிகரித்துள்ளது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுவதோடு பாதுகாப்பற்றவர்களாகவும் பெண்கள் உணர்கிறார்கள் என்றும் ஆளுநர் ரவி கூறியுள்ளார்.